வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய சுற்றுலா தகவல் ரொம்ப நாளாக எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அடிக்கடி என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சுற்றுலா. அதாங்க அமர்நாத் யாத்திரை பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. ஆமாம் நண்பர்களே, திருச்சியைச் சேர்ந்த ஸ்ரீமதி அகிலாண்ட நாகேஸ்வரி அவர்களின் GKR குரூப்ஸ் வழங்கக்கூடிய 2026 ஜூலை மாத அமர்நாத் மற்றும் மா வைஷ்ணோ தேவி கட்ரா யாத்திரை. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் 30/6/2026, நிறைவடையும் நாள் 12/7/2026. இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் வெறும் 15,000 ரூபாய் மட்டுமே. ஜம்மு காஷ்மீரில் உள்ள மா வைஷ்ணோ தேவி கட்ரா அந்த கோயிலையும் தரிசனம் பண்ண போகிறோம். அதே போல் முக்கியமாக அமர்நாத் பனிலிங்கத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம். சென்னையிலிருந்து டெல்லியிலிருந்து மா வைஷ்ணோ தேவி கட்ரா, ஸோ 2 ட்ரெயின் போகிறதுக்கு. அதே போல் திரும்பி வரும்போதும் மா வைஷ்ணோ தேவி கட்ராவிலிருந்து டெல்லி வரைக்கும் ஒரு ட்ரெயின், டெல்லியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு ட்ரெயின். ஆக 4 ட்ரெயின்களில் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இதில் அடங்கிடும். நாம் பயணிக்க போகிற ட்ரெயின்கள் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எண் 12/621 தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். அதே போல் நியூ டெல்லியிலிருந்து கட்ரா வரைக்கும் போகக்கூடிய உத்தர் சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ். திருப்பி வரும்போதும் இதே உத்தர் சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் தான் திருப்பி வர போகிறோம். அதே போல் டெல்லியிலேருந்து சென்னைக்கும் இதே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான் திருப்பி வர போகிறோம். 30/6/2026 இரவு 10 மணி அளவில் சென்னை சென்ட்ரலில் இந்த யாத்திரை தொடங்குகிறது. 30/6 தொடங்கி 2ஆம் தேதி காலையில் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு சொன்னால் நியூ டெல்லியில் இருப்பீங்க. ஸோ நியூ டெல்லியில் நம்ம ஓரளவுக்கு அங்கே சைட் சீயிங் பார்க்க போகிறோம். அதன் பிறகு நியூ டெல்லியிலிருந்து இரவு கிளம்பி மறுநாள் காலை கட்ரா சென்று சேரப்போகிறோம். ஸோ 3ஆம் தேதி காலையில் நீங்கள் மா வைஷ்ணோ தேவி கட்ராவில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்தோ அல்லது குதிரையிலே போய் அந்த மா வைஷ்ணோ தேவியை தரிசனம் பண்ணிட்டு வரப்போகிறீங்க. 4ஆம் தேதி முதல் இந்த அமர்நாத் யாத்திரை தொடங்கிவிடும். ஸோ அங்கிருந்து 4ஆம் தேதி பால்டால் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறீங்க. ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த பால்டால் இடத்துல உள்ள இந்த அமர்நாத் யாத்திரைக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வேலைகளை அங்கே நாம் செய்து கொடுப்போம். அதற்குரிய படிவங்கள்லாம் இந்த டூர் நடத்துகிறவங்களே வாங்கி கொடுத்து ஃபில்லப் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க. அமர்நாத் தரிசனத்தை சிறப்பாக முடித்துவிட்டு திரும்பி வர இருக்கிறோம். மீண்டும் அங்கிருந்து கட்ரா வந்து அங்கிருந்து நியூ டெல்லி வந்து நியூ டெல்லியிலிருந்து சென்னை வர இருக்கிறோம். இந்த 15,000 ரூபாய் கட்டணத்தில் என்னென்ன அடங்கும் அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது 4 ட்ரெயின்களில் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் அடங்கிடும். தங்குமிடங்களில் 4 ஷேரிங் ரூம், 4 பேர்களுக்கு ஒரு அறை வீதம் வழங்கப்படும். அப்புறம் கட்ராவிலிருந்து இந்த பால்டால் ஏற வரைக்கும் போகிறதுக்கான பஸ் கட்டணமும் இதிலே அடங்கிடும். உணவு வகையை பார்க்கும் பொழுது இந்த பயணமானது நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மிலிட்ரி கண்ட்ரோலில் வந்துடுவோம். ஸோ 4 நாட்கள் மட்டுமே ரயில் பயணத்தின் போது உணவு வழங்க இயலாது. அது 2 இரவு 1 பகல் தான். ஸோ அதனால் அந்த பயணத்தின் போது நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் இறங்கிய இடத்துலேருந்து 4 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு 3 வேளை உணவு வந்துடும். அதன் பிறகு மிலிட்ரி கண்ட்ரோலில் போயிடும்போது அங்கே இருக்கக்கூடிய லங்கர் ஹாலில் தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதனால தான் அந்த 15,000 ரூபாய் கட்டணத்துக்குள்ளேயே இந்த சுற்றுலா அடங்கிடுது. இது போக ஜீப் கட்டணம், ஸ்பெஷல் தரிசன கட்டணம், டோலி அல்லது குதிரை கட்டணம் இவைகளெல்லாம் அவரவர் பொறுப்பு. எனவே நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அமர்நாத் யாத்திரைக்கு நம்ம திருச்சியில் உள்ள அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்கள் இந்த டூரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பல முறை இந்த டூரில் அனுபவப்பட்டவர்கள், வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த அமர்நாத் யாத்திரையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழ்காண நம்பரை தொடர்பு கொண்டு உடனடியான உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள். மிக அரிய வாய்ப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமர்நாத் யாத்திரை நம்ம சேனலில் வந்திருக்கு. உடனடியாக உங்களுடைய சந்தேகங்களை கீழ்காண நம்பருக்கு ஃபோன் செய்து தெரிந்து கொண்டு புக் செய்து கொள்ளுங்கள். நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சுற்றுலா பற்றிய முழு விவரங்களையும் நமது ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.